ஆன்மீகமும் 7 சக்கரங்களும். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இறைவன் படைப்பில் மனிதனுடைய உடலில் 7 சக்தி மையங்கள் வைத்திருக்கிறார். இதை பற்றி நாங்கள் கட்டாயம் விளங்கிக் கொள்ள வேண்டும். வாழ்க்கையின் இந்த உடல், மனிதனின் உடல் ஒரு மர்ம கோட்டையாக இருக்கின்றது. அதில் 7 சக்தி மையங்கள் உட்பட்டிருக்கிறது. அது பீனியல் கிளாண்ட், பிட்யூட்டரி கிளாண்ட், தைராய்டு, தைமஸ், pancreas, spleen, செக்ஸ் ஆர்கன்ஸ். பீனியல் கிளாண்ட் துரியம் என்ற உச்சி. பிட்யூட்டரி கிளாண்ட் அது ஆக்னை, பூர்வ மத்தியில் என்று சொல்லப்படும். தைராய்டு விசுத்தி, தொண்டைக்குழி. தைமஸ் அநாகதம், நெஞ்சாங்குழி. pancreas மணிப்புரகம், தொப்புள். ஸ்பிரீன் சுவாசிஸ்தானம், தொப்புளுக்கு 4 விரக்கடை கீழே இருக்கிறது. செக்ஷுவல் ஆர்கன்ஸ் மூலாதாரம். ஸ்பைனல் கார்டு டைட்ஸ் பவுண்ட் என்று சொல்லப்படும். முள்ளந்தண்டின் கடைசி பகுதியாக வரக்கூடிய டைட்ஸ் பவுண்ட் என்று சொல்லப்படும். இந்த 7 சக்கரங்களுக்கும் 7 கிரகங்களுடைய தொடர்புகள் இருக்கிறது. அதை எப்படி விளங்கி கொள்ளணும் என்றால், துரியம்னு சொல்லக்கூடியது கிரகத்துடைய கேது கிரகம், ஆக்னைக்கு சனி கிரகம், விசுத்திக்கு வியாழன் கிரகம், அநாகதத்துக்கு சுக்கிர கிரகம், மணிப்பூரத்துக்கு சூரிய கிரகம், சுவாசிஸ்தானத்துக்கு புதன் கிரகம், மூலாதாரத்துக்கு செவ்வாய் கிரகம். இந்த 7 கிரகத்துடைய லிங்கில் தான் மனிதன் உடல் தன்னைத்தான் இயங்கி கொண்டு இருக்கக்கூடிய வல்லமையை பெற்றுக்கொண்டிருக்கிறது. யாரும் விளங்காது, யாருக்கும். அது ஞானத்துடைய அடிப்படை முறைகளில் போகும் பொழுது எங்களுக்கு அது விளங்கும். பஞ்சபூதத்தின், அதாவது மண்ணு, தண்ணி, காது, அதோடைய நிலம் நீரில் அடங்குது, நீர் நெருப்பில் அடங்குது, நெருப்பு காற்றில் அடங்குது, காற்று ஆகாயத்தில் அடங்குது. இப்படி ஒவ்வொன்றுக்குள்ளும் ஒவ்வொரு சக்தி உள்ளுக்கே இயங்கி கொண்டு இருக்கிறது. அடுத்தபடியாக எங்களுடைய உடலில் அந்த மூலாதாரம் என்று சொல்லக்கூடிய அதில் 4 நரம்புகள் இருக்கின்றது. சுவாசிஸ்தானத்தில் 6 நரம்புகள் முடிச்சுகள் இருக்கிறது. மணிப்பூரத்தில் 10 நரம்பு முடிச்சுகள் இருக்கிறது. அநாகதத்தில் 12 முடிச்சுகள் இருக்கிறது. விஷயத்தில் 16 முடிச்சுகள் இருக்கிறது. ஆக்ஞையில் 2 முடிச்சுகள் இருக்கிறது. மொத்தம் 50 முடிச்சுகள் எங்களுடைய உடலில் சக்தி மையத்தில் அது ஊடுருவி சென்று எங்களை இயக்கி கொண்டிருக்கிறது. மூச்சு தன்னைத்தான் ஒரு நாளைக்கு 21,600 விருத்தம் மூச்சு போகிறது. மூச்சு நாங்கள் விடுவதில்லை, அதுவாகவே இழுத்து அதுவாகவே போகின்றது. அதுக்கு சூரியக்கலை என்றும் சந்திரக்கலை என்றும் சுழிமுனை என்றும் சொல்வார்கள். சந்திரக்கலை என்றது இடது பக்கமும், சூரியக்கலை என்றது சூரியனும் சூரிய பக்கம். வலது பக்கம் சூரியன், இடது பக்கம் சந்திரன், மத்தியில் இந்த ஸ்தானத்தில் அதுதான் விசேஷமான ஒரு நாடியாக இருந்து கொண்டிருக்கிறது. அது உள்ளே இருக்கக்கூடிய வஜ்ரஸ் நாடி என்றும், மேத்த நாடி என்றும், சுஷ்மனா நாடி என்றும் சுக்குமமாக இயங்கி கொண்டிருக்கிறது. அதுதான் மிகவும் கடினமான ஒரு பயிற்சியாக இருக்கிறது. ஞானத்துக்கு அடிப்படை தத்துவ ஞான கருவூலத்தின் அடிப்படை ஒரு முத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. அதை விளங்கி கொண்டு தான் தவத்தில் இருக்கிறதுக்கு குருவின் மூலமாக எங்களுக்கு அவங்க மூலமாக தீர்ச்சியை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி செய்தால் அந்த ஞானம் 48 நாள் ஒரு மண்டலம் என்று சொல்வார்கள். அதே அழகான முறையில் எங்களுக்கு அந்த சுசும்னா நாடி, மேத்த நாடி, மேரு தண்டு, இப்படி பல பேர்கள், சூஃபியாக்கள், அவுலியாக்கள், ஞானிகள், இப்படி பல பேர்களை தொகுத்திருக்கிறார்கள். அடுத்தபடியாக கண்ணில் 4 விதமான கண். இந்த ஊனக்கண் ஒன்றும், உயிர்கண் ஒன்றும், ஞானக்கண் என்றும், அருட்கண் என்றும் பல கண்கள். கண்ணுக்குள்ளே கண்கள் கோடியை கண்டேனம் என்று தக்கால் பீடு வழியுள்ள அவர்கள் அங்கே ஒரு அழகான விளக்கத்தை கொடுக்கின்றார்கள். அடுத்தபடியாக வாதம், பித்தம், கஃபம். இந்த வாத நாடி 60 வாத நாடி என்று 40க்கும் 60க்கும் இடையில் வேலை செய்யக்கூடியது. பித்த நாடி 20க்கும் 40க்கும் இடையில் வேலை செய்யக்கூடியது. கஃப நாடி 60க்கும் 80க்கும் இயக்கக்கூடிய நாடி தான் அந்த நாடி, கஃப நாடி தான். அதை தான் நாங்கள் துப்புரவு பண்ண வேண்டும். தியானமே யோகம், யோகமே ஞானம்.
இந்த எல்லா அடிப்படையில் எல்லாம் அந்த தியானத்துக்குள் அண்ட சராசரத்தை அடக்கி ஒடுக்கி சுருக்கி 7 சக்கரத்தின் அடிப்படையில் 7 சக்தி மையங்களுக்கு அடிப்படையில் இத்தனையும் மனிதனுடைய உடலில் ரொம்ப சக்தி உள்ளதாக மர்மமாக ஒரு மர்ம கோட்டையாக ஞானத்தின் ஒரு மர்ம கோட்டையாக இருந்து கொண்டிருக்கிறது. இது யாரும் அறிய மாட்டார்கள். ஒரு குருவின் மூலமாகத்தான் நாங்கள் இதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக அது சங்கல்பம். அது செய்யும் பொழுது ஒரு சங்கல்பம் ஒன்று இருக்குது. இறைவனுடைய அருளால் அருள் பேராற்றால் கருணையினால் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெஞ்ஞானம் துவங்கி வாழ்வேன் என்ற ஒரு சங்கல்பத்தை நாங்கள் முன்வைத்து அதை நாங்கள் ஆரம்பிக்க வேண்டும். அதான் சுபானவத்தாலா இந்த காதுகளில் சொல்லிக்காது. இந்த காது இயக்கக்கூடிய தன்மை பெற்றுக்கொண்டால் அது கிட்னிக்கு சம்மந்தப்பட்டது. கிட்னியோட அது ஐக்கியமாக இருக்குது. கண் கல்லீரலுக்கு சம்மந்தப்பட்டது. நாக்கு இதயத்துக்கு சம்மந்தப்பட்டிருக்கு. மூக்கு நுரையீரலுக்கு சம்மந்தப்பட்டிருக்கு. தோல் எல்லாம் உறுப்புகள் எல்லாம் வானமாக இருக்கிறது. எல்லாம் பூதத்தின் அடிப்படை தத்துவ ஞானத்தில் இந்த உடலை மர்மமாக ஒரு மர்மத்தின் ஒரு கோட்டையாக மர்ம ஞான சூட்சும ஒரு உடலாக இயங்குகிறார். ஒரு நாளைக்கு பல கோடி மைல் எங்களுக்கு இந்த இரத்த ஓட்டம் 1680 மைல் ட்ராவல்ஸ் பண்ணி கொண்டிருக்கிறது. அது எப்படி ட்ராவல்ஸ் பண்ணது யாரும் எந்த விஞ்ஞானத்தாலையும் இதுவரைக்கும் கண்டுபிடிக்கவில்லை. மற்ற இந்த 9 கிரகத்தோட அடிப்படையில் பார்க்கும்பொழுது சூரியன், புதன், சுக்கிரன், சந்திரன், செவ்வாய், குரு, சனி, ராகு, கேது. இந்த சூரியன் என்றது எங்களுடைய உடலில் எலும்போடு சம்பந்தப்பட்டிருக்கிறது. எலும்பு. புதன் தோளோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது. சுக்கிரன் பிந்தோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது. சந்திரன் மனதோடு சம்பந்தப்பட்டிருக்கு. செவ்வாய் எலும்புகளோடு சம்பந்தப்பட்டிருக்கு. குரு மூளையில் சம்பந்தப்பட்டிருக்கு. சனி நரம்பு இதில் சம்பந்தப்பட்டிருக்கு. ராகு கேது ஆண்குறி ஆசனவாய் இடையில் சம்பந்தப்பட்டிருக்கிறது. அத்தனையும் அந்த கிரகங்கள் கூட உடலில் இருக்கக்கூடிய அத்தனை அவயங்களையும் சம்பந்தப்பட்ட நேரடி சுக்குமமாக சூட்சமாக அது எங்களுக்கு இயங்கிக் கொண்டிருக்கிறது. காலையில் வாத நாடி, பித்த நாடி, கப நாடி. வாதம் காற்று, பித்தம் நெருப்பு, கபம் நீர். காலையில் அந்த தியானம் பண்ணும் பொழுது எங்களுக்கு அந்த வாத நாடியை குறைக்கிறது. பகலிலே செய்யும் பொழுது பித்த நாடியை குறைக்கிறது. மாலையில் செய்யும் பொழுது கப நாடியை குறைக்கிறது. இப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சுட்சமான முறையில் எங்களுக்கு அது இயங்கி கொண்டிருக்கிறது. கண்ணை எடுத்துக்கொண்டால் கண் வெள்ளை வட்டத்துக்குள்ள ஒரு கருப்பு வட்டத்துக்குள்ள ஒரு புள்ளி வட்டம், கருப்பு புள்ளி வட்டம். அந்த புள்ளி என்ற அரபிக்கில் சொல்வார்கள், ஒரு நுக்கத்தா என்று சொல்வார்கள். அந்த நுக்கத்தில் 10 கோடி மைலுக்கு அப்பால் இயங்கக்கூடிய சந்திரனையும் சூரியனையும் அழகான முறையில் அந்த டிஸ்டன்ஸில் பார்த்து கொண்டு இருக்கிறது. அந்த கண் சாதாரண ஒரு சின்ன கண், அது ஊசி முனை துவாரமுள்ள ஒரு கண்ணாகப்பட்டது. 10 கோடி மைலுக்கு அப்பால் இயங்கக்கூடிய சந்திரனையும் சூரியனையும் நட்சத்திரங்களையும் பல இதுகளையும் பார்த்து கொண்டிருக்கிறது. அவ்வளவுக்கு அந்த சக்தி அந்த ஊசி முனை துவாரத்துக்குள்ளே இவ்வளோ பெற்ற ஒரு சக்தி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உள்ளடக்கி மடக்கி ஒடுக்கி சுருக்கி கண்ணுக்கு ஒரு சிரோன்மணி என்ற ஒரு பேர் இருக்கிறது. கண்ணுக்குள் கண்களை கண்டேன் அம்மா என்று சொல்லி தக்கலை பீர்மாப்பா அவர்கள் பல விளக்கங்கள் அவர்களை கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். கண்ணில் சரியாக விளங்கி கொண்டால் பெருங்கொண்ட மகன்களாக ஞானிகளோட அடிப்படை இதுகளுங்களுக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பம் இருக்குது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 84 லட்சம் சிருஷ்டிகள் அவனுடைய படைப்பில் 84 லட்சம் சிருஷ்டிகளை படைத்திருக்கிறான். முட்டையில் 21 லட்சம், கர்ப்பத்தில் 21 லட்சம், பூமியில் 21 லட்சம், வியர்வில் 21 லட்சம். இப்படி 4 அடிப்படை முறைகளை முட்டையில் வரக்கூடிய சிருஷ்டிகளுடைய படைப்பு 21 லட்சம், கர்ப்பத்திலிருந்து வரக்கூடிய படைப்பின் கணக்கு 21 லட்சம், பூமியில் உள்ள இருக்கக்கூடிய புதையில் இருக்கக்கூடிய பூமிக்குள்ளே இருக்கக்கூடிய 21 லட்சம், எங்களுடைய வியர்வையில் வரக்கூடியது படைப்பில் 21. ஆக மொத்தம் 84 லட்சம் ஜீவ சிருஷ்டிகளுடைய இறைவன் படைப்பு மகா 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 சக்தி உள்ள ஒரு படைப்பாக படைத்திருக்கிறார். அதுக்கு அடுத்தாப்பில் ஆ என்றும் ஊ என்றும் இம் என்றும் ஹா ஹூ ஹிம். லாயிலாக 24 அட்சரத்து என்று சொல்வார்கள். லாயிலாக இல்லல்லாஹு முஹம்மது ரசூலுல்லாஹி 24 லட்சம். அதை சூஃபியாக்கள் மூன்றாக சுருக்கிறார்கள். சுருக்கி ஆ என்றும் ஊ என்றும் இம் என்றும். ஆ என்றது இயந்திரம், அதாவது உடல். ஊ என்றது மந்திரம்,
அது வாசி. வாசின்றது மூச்சு, இம்மன்றது தந்திரம், அது நினைவு. அப்போ உடல், வாசி, நினைவு, உடல், உயிர், மனம், இந்த மூணையும் வைத்து தான் ஒரு நல்ல நிலை அடைய வேண்டும் என்று அல்லாவிடம் நாங்கள் பிரார்த்தித்து கொள்ள வேண்டும். இதுதான் ஞானத்துடைய மகா சக்தி உள்ள விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட விஷயங்களை நாங்கள் அறிவதற்கு அல்லாவுடைய இறைவனுடைய ஒரு அருள் கடாட்சமும் குருக்களுடைய ஒரு கடாட்சமும் இருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த உடலில் பாருங்கள், வலது கண் எடுத்துக்கொண்டால் அது சூரியன், இடது கண் சந்திரன், வலது மூக்கு செவ்வாய், இடது மூக்கு புதன், வலது காது வியாழன், இடது காது வெள்ளி, பாய் சனி, ஆண் குறி ராகு, ஆசனவாய் கேது. இது அத்தெல்லாம் எல்லாம் உடலோடு சம்பந்தப்பட்ட அடிப்படை முறையில் தான் மனிதனுடைய இயக்கம் ஒரு சுட்பமான, நுட்பமான, நுணுக்கமான ஒரு ஹிக்மத்தானுடைய படைப்பின் அல்லாவுடைய படைப்பு மகா சக்தி வாய்ந்ததான் மனிதனுடைய இந்த வடிவம். இதுக்கு ஹக்கீக்கத்துல் இன்சானுடைய பேர் நாம் இறைவனுடைய ஹக்கை சுமந்தவனாக, என்னுடைய வடிவை சுமந்தவனாக, இறைவனுடைய ரூஹை சுமந்தவனாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு ரகசியங்களை இந்த மூச்சிலையும் இந்த நினைவிலையும் இந்த தோட்டத்திலையும் சக்தியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைக்கிறார். இதை விளங்கி தன்னை அறிந்து விளங்குவது தான் சரியான ஒரு விளக்கமாக இருக்கிறது. என்ன நாங்கள் விளங்கினாலும் தன்னை அறிகிறது. தன்னை அறிந்தவன் தனக்கு ஒரு கேடு இல்லை. தன்னை அறிந்தால் தலைவனை அறிவான், தலைவனை அறிந்தால் தலைவனுடைய சிறை அறிவான், தலைவனுடைய சிறை அறிந்தால் தன்னுடைய சக்தி அறிவான், தன்னுடைய சக்தி அறிவான், தன்னுடைய நூறை அறிவான். நூறை அறியும் பொழுது அறிக்கக்கூடிய அந்த அம்மா என்ற இருள் என்ற அந்த முத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதியில் இருந்த ஒரு விஸ்வரூபத்தின் ஒரு மகா சக்தியாக இருந்து கொண்டது. அமா என்ற ஒரு இருளுக்குள் ஒரு இருளாக இருந்து இருளுக்குள் ஒளிவாகவும் ஒளிக்குள் இருவாகவும் இருந்து ஆட்சி பண்ணுறான். அந்த சராசரத்தையும் 14 கோணத்தையும் அடக்கி மடக்கி ஒடுக்கி சுருக்கி 24 அச்சரம் என்ற அறுப்புகளை அடக்கி முத்திரையாக கொடுத்து விட்டான். அதுதான் லா இலாஹ இல்லல்லாஹு முஹம்மது ரசூலுல்லாஹ். இந்த கலிமாவை விளங்கி கொண்டாலே அந்த சராசரத்தையும் அடக்கி மடக்கி ஒடுக்கி சுருக்கி அரசு குருசு லஹு கலம் அத்தனையும் சகல ஞானங்களை சகல சிருஷ்டிகளுடைய படைப்பின் ஞானங்கள் படைக்கக்கூடிய அத்தனை உலகத்தில் அத்தனை படைப்பில் அத்தனை அந்த களிமாக்குள் 24 அச்சரத்துக்குள் அடக்கி மடக்கி ஒடுக்கி ஒரு முத்திராக சீலடித்து இந்த களிமாக்குள்ளே அடக்கிட்டான். குர்ஆன் 6666 ஆயத்து என்று ஆயிஷா நாயகிகள் ஏகமனதாக ஏற்றுக்கொண்ட அடிப்படை முறைகளில் அந்த 4 ஆறையும் சேர்க்கும் பொழுது எல்லாம் 24 இலக்கணம் வருவது. அப்போ குர்ஆனும் 24 அச்சரத்துக்குள் சகல குர்ஆன்களும் 24 அச்சரம் லா இலாஹ இல்லல்லாஹு முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற அந்த அச்சரத்துக்குள்ளே அடக்கி மடக்கி ஒடுக்கி சுருக்கி சகல ஞானத்தையும் முத்தாக ஒரு முத்துப்பவளம் பச்சை முச்சுடர் வட்டத்துக்குள் தத்துவ ஞான கண்ணால் தயங்காமல் பார்த்திருவார். உருவி ரசூல் வருவார். நித்தமப்பா என்றும் நக்கலில் அடங்கியிருக்கும் நக்கல் பீர் ஒளியுள்ள அவர்கள் அழகான ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கிறார்கள். தன்னுடைய உடலினுடைய சிற எந்த ஞானத்தாலையும் எந்த விஞ்ஞானத்தாலையும் எந்த மெஞ்ஞானம் எல்லாம் விஞ்ஞானம் அஞ்ஞானம் இந்த 2 ஞானம் மெஞ்ஞானத்துக்குள் அடங்குது. விஞ்ஞானம் என்றது போய் அறிவது, மெஞ்ஞானம் என்றது இருந்தறிவது. இருந்து கொண்டே சகல ஞானத்தை அறிந்து பெற்றுக்கொண்டவர்கள் நபிமார்கள் ரசூல்மார்களாக இருக்கிறார்கள். அவுலியாக்கள், சூஃபியாக்கள், இறைநேசர்கள். இப்படிப்பட்ட அந்த நாதாக்களுக்கு இறைவனுடைய அருள் கடாட்சத்தினுடைய மூலமாக இல்லாஹமுடைய வாசலின் மூலமாக அவர்கள் கொடுக்கப்பட்ட மகா ஒரு சக்தியை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். இந்த அடிப்படையில் நாமும் பெற்றுக்கொள்வதற்கு எல்லாம் வல்ல இறைவன் எங்களுக்கு அருள் புரிவானாங்கன்னு சொல்லி என்னுடைய இந்த செற்ற உரையை முடித்து கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.